योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. ஒரு புதிய நாள், புதிய 24 மணி நேரங்கள் பகவானுடைய பெரும் கருணையினால் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவானுடைய வழக்கமான கருணை நம்மை மறுபடியும் அவருடைய சன்னதியில் சேர்த்து அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனமாக பாட வைத்துள்ளது. இதை கொண்டாடி அவருடைய திருவடி தாமரைகளில் அவருடைய நாமத் தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். கொஞ்ச நாட்களாக பகவானுக்கு பிடித்த கதைகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு கதை, இது மிகவும் முக்கியமான கதை, எல்லாவற்றையும் விட மிகவும் பிடித்த கதை பகவானுக்கு. இதை டைனிங் ஹால் தரிசனத்தின் பொழுது அவரே மதர் ராஜலட்சுமி அவர்களை வைத்து எல்லோருக்கும் சொல்லச் சொல்லியிருக்கிறார். 2-3 முறை இது நடந்திருக்கிறது. இது குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர்கள் கவனித்து கேட்க வேண்டிய கதை, எல்லோருக்கும் தெரிந்த கதை. தெய்வத்தாய் மதாலசாவின் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி என்று சொல்ல வேண்டும். நமக்கு புத்துணர்ச்சியூட்டும், புது ஊக்கத்தை தரும் கதை. ஒரு பேரரசன் ஒரு நாட்டை மிகவும் திறம்பட வகித்து வந்தான். அவன் பேரரசனாய் இருந்தாலும் அவனிடம் தவ வாழ்க்கையும் இருந்தது. முனிவர்களையும் ரிஷிகளையும் ஆதரித்து அவர்களின் மூலம் பெரும் உண்மைகளை கற்று வாழ்க்கையை தவமாகவும் செய்து வந்தான். நாளடைவில் அவன் பிரம்மஞானியாகவும் ஆகிவிட்டான். பிரம்மஞானியாக இருந்து கொண்டே ராஜரிஷியாக நாட்டையும் மிகவும் நன்கு நிர்வகித்து வந்தான். அவனிடம் வந்து பல சாதகர்கள் பெரும் பயன் பெற்று ஆத்ம ஞானம் அடைந்தார்கள். அவர்களில் அந்த பேரரசனுடைய மகள் இளவரசி மதாலசாவும் ஒருத்தி. அவள் தந்தையிடமிருந்து பல ஆன்மீக உண்மைகளை கற்றுக்கொண்டு அதை முறையாக பெரும் முயற்சியோடு உறுதியோடு பயிற்சி செய்து பெருநிலைக்கு வந்து பூரணத்துவம் அடைந்தவளாக இருந்தாள். தான் பிரம்மம் மட்டுமே, வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை என்ற சத்தியத்தில் வாழ்ந்து வந்தாள். அவள் இளவரசி ஆதலால் அவளுக்கு மனம் முடிக்கும் பருவம் வந்த பொழுது இன்னொரு நாட்டைச் சேர்ந்த ரிதத்வஜன் என்ற ஒரு அரசனை அவளுடைய தந்தை மணமுடித்து வைத்தார். மதாலசா தான் பிரம்மம், மாற்றங்கள் இல்லாத, எந்தவிதமான அலைக்கழிப்பும் இல்லாத ஒளி பொருந்திய பிரம்மம் என்ற நினைப்பில் தோய்ந்தவள். அதனால் அவளுக்கு உலக ரீதியாக எந்த ஒரு பாத்திரத்தையும் ஏற்று அதன்படி வாழ்க்கையை நடத்துவதில் எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. அவள் சந்தோஷமாகவே ரிதத்வஜனை மணந்து கொண்டாள். ஆனால் அவரிடம் ஒரே ஒரு வரம் கேட்டாள். எனக்கு பிறக்கும் குழந்தைகள் என் இஷ்டப்படி நான் வளர்க்க வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றால். அவளுடைய உயர்நிலையை கண்ட அவளுடைய கணவர் ரிதத்வஜன் அதற்கு இசைந்தார். அதன் பிறகு அவளுக்கு முதல் குழந்தை பிறந்தது. அவளுடைய கணவர் இந்த ரிதத்வஜன் என்பவர் அதற்கு விக்ராந்த் என்று பெயரிட்டார். அதை கேட்டு மதாலசா சிரித்தாள். அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை, திகைத்து விட்டார். ஏன் மதாலசா சிரித்தாள்? மதாலசாவும் விடையளிக்கவில்லை. அதன் பிறகு அந்த குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்துக் கொண்டு அல்லது தொட்டிலில் போட்டு சதா அவள் சொல்லிக்கொண்டே இருப்பாளாம். அவளே ஆத்ம ஞானத்தில் திளைத்திருப்பவள். ஆக பிரம்ம சிந்தனைகள் தான் அவளிடம் மேலோங்கி நிற்கிறது. அவள் அந்த குழந்தையை தாளாட்டும் போதும் பாலூட்டும் போதும் சீராட்டும் பொழுதும்
துவம்மசி நிரஞ்சனக, நீ தூய்மையானவன், அழுக்கற்றவன் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவாளாம். நீ அந்த பரபிரம்மே, நீ அந்த ஆத்மஸ்வரூபம், நீ இந்த உடல் அல்ல என்று சொல்லி சொல்லி அதை பலவிதங்களில் பாடி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். அந்த குழந்தையும் சிறிது சிறிதாக குழந்தைகளுக்கு உலகத்தின் கரைப்படாத அந்த தூய்மை உண்டல்லவா, அந்த தூய்மையில் இவள் கூறிய ஆத்ம சிந்தனைகள் அனைத்தும் மிக விரைவில் ஏறி அந்த குழந்தையின் மனதில் அழுந்தியது. அந்த குழந்தை சிறுவனான பிறகு ஒரு 14 வயது இருக்கும் பொழுது அந்த ஆத்ம பாவம் மேலிட்டு இதை நான் மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க அந்த குழந்தை இந்த அரசை துறந்துவிட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு சென்று பெரும் தவம் செய்து பிரம்மஞானியாகிவிட்டது. விக்ராந்த் என்ற அந்த இளவரசன் பிரம்மஞானி ஆகிவிட்டான். இதற்குள் அவளுக்கு அடுத்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அரசனே மறுபடியும் பெயரிட்டார். அவர் அதை சுபாகு என்று அழைத்தார். உடனே மதாலசா சிரித்தாள். இப்பொழுதும் மதாலசாவின் சிரிப்புக்கு அரசனுக்கு அர்த்தம் தெரியவில்லை. திகைத்து போனார். ஆனாலும் பேசாமல் இருந்தார். பிறகு இந்த குழந்தையும் மதாலசா தன் மடியில் இட்டு அதுக்கு பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்க்கும் பொழுதெல்லாம், நீ ஆத்மஸ்வரூபம், நீ இந்த உடல் அல்ல, இந்த உடலில் வரும் மாற்றங்களோ அல்லது இந்த உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளோ உன்னை எந்த விதத்திலும் பாதிக்காது, நீ இதையெல்லாம் தாண்டிய பெருநிலையில் இருப்பவன் என்றே சொல்லி சொல்லி வளர்த்தாள். அந்த குழந்தைக்கும் ஆத்ம சிந்தனைகள் மேலோங்கி இருந்தது. அதுவும் ஒரு சிறுவனாகி ஒரு நிலை வந்த பொழுது இந்த உலகம் வேண்டாம், நாம் பிரம்மம் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தவ வாழ்க்கையை மேற்கொண்டு காட்டிற்கு சென்று பிரம்மஞானி ஆகிவிட்டது. அரசன் பொறுத்து கொண்டார். ஆனாலும் உள்ளே பெரும் சஞ்சலம். 3வது ஒரு குழந்தை பிறந்தது. இதற்கும் ரிதத்வஜன் ஒரு பெயரிட்டார், சத்ருமர்தனன். ஒரு அரசனால் அப்படித்தானே பெயரிட முடியும், அதாவது எதிரிகளை வெற்றி கொள்பவன். இதை கேட்டது மறுபடியும் மதாலசா சிரித்தாள். மறுபடியும் அரசன் திகைத்து போனார். ஏன் இப்படி இவள் சிரிக்கிறாள் என்று தெரியவில்லை. பிறகு அவள் இஷ்டப்படியே குழந்தைகள் வளர்க்க வேண்டும் என்ற வாக்கு கொடுத்திருந்ததனால் மனதில் தோன்றிய சஞ்சலங்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு, ஆகட்டும் நீ வளர்த்து வருவாய் என்று சொல்லி விட்டுவிட்டார். இந்த குழந்தையையும் மதாலசா திரும்பவும் நீ இந்த உடல் அல்ல, நீ இந்த உடல் அல்ல, நீ தூய்மையான ஆத்மஸ்வரூபம் என்று சொல்லி வளர்த்தாள். அந்த குழந்தை அழுதுதானால் உடனே அவள் சொல்வார், என் கண்மணி, நீ ஏன் அழுகிறாய்? நீதான், உனக்கு அழுவதற்கு காரணம் ஒன்றுமில்லையே. ஓ, இந்த அழுகை உன்னுடைய உடலில் இருந்து வருகிறது. இந்த உடல் நீ அல்லவள். இந்த உடலில் வரும் மாற்றங்கள் எல்லாம் நீ அல்ல. இதை நீ மனதில் கொள்வாய். இந்த உலகத்தில் நடக்கும் மாற்றங்களோ நிகழ்ச்சிகளோ அல்லது உன் உடலில் நடக்கும் மாற்றங்களோ நிகழ்ச்சிகளோ உன்னுடையது அல்ல. நீ இந்த உடல் என்ற உணர்வில் இருந்து மீண்டு ஆத்மஸ்வரூபம் என்ற நினைவில் வருவாய் என்று திரும்ப திரும்ப சொன்னாள். ஆக சத்ருமர்தனன் என்ற பெயர் கொண்ட அந்த குழந்தையும் நாளடைவில் ஆத்ம சிந்தனைகள் மேலோங்கி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று வெறுத்து காட்டிற்கு சென்று பிரம்மஞானியாகிவிட்டார். இப்படி 3 குழந்தைகள். இதற்கு மேல் அரசனுடைய பொறுமை எல்லை மீறியது. அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவருக்கு ஒரு கவலை, தனக்கு பிறகு இந்த பெரிய நாட்டை யார் அரசாழ்வார்? அதற்குரிய பயிற்சிகள் அல்லவா அவர்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். மாறாக நீ ஆத்மஸ்வரூபம் என்று சொல்லி அவைகளெல்லாம் பிரம்மஞானிகளாக ஆக்கிவிடுகிறாள் மதாலசா. பிறகு அவர் நினைத்திருந்தார், ஒரு நல்ல குழந்தையை நல்ல அரசனாக்கி அவனிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு நானும் மதாலசாவும் காட்டிற்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் மதாலசாவில் அவளுடைய புரியாத இந்த புதிர் போன்ற போக்கினால்
அவருடைய ஆசைகள் நிறைவேறாமல் செய்துவிட்டாள் என்ற வருத்தம் மேலிட, அடுத்த குழந்தை பிறந்த பொழுது அரசன் சொன்னார், ஒவ்வொரு முறையும் நான் குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது நீ சிரிக்கிறாய், இந்த முறை நீனே அதற்கு பெயரிடு என்றார். அவள் சரி என்று சொல்லி அதற்கு அலர்க்கன் என்று பெயரிட்டார். இதை கேட்ட அந்த அரசர் ரிதத்விஜர் பெரும் அதிர்ச்சி அடைந்தார். என்ன நீ ஒரு அரசனின் குழந்தையான இவனுக்கு போய் அலர்க்கன் என்று பெயர் வைக்கிறாய்? இதனுடைய அர்த்தம் பைத்தியம் பிடித்த நாய். நினைத்து பாருங்கள், அந்த அரசனுக்கு எப்படி இருக்கும்? தனக்கு பிறந்த ஒரு அருமை குழந்தை இது இந்த நாட்டின் பின்னால் இந்த நாட்டின் பேரரசனாக ஆகப் போகிறது என்று கனவு கண்டு கொண்டிருந்த அந்த அரசருக்கு, பேரரசருக்கு பெரும் அதிர்ச்சியாகிவிட்டது. உடனே அவள் சொன்னாள், மதாலசா சொன்னாள், சுவாமி, ஒவ்வொரு முறையும் நீங்கள் பெயர் கொடுத்த பொழுது நான் ஏன் சிரித்தேன் என்று சொல்கிறேன். முதல் குழந்தைக்கு விக்ராந்த் என்று பெயரிட்டீர்கள். அதற்கு அர்த்தம் இடம் விட்டு இடம் பெயர்வது. ஆத்மஸ்வரூபமாக இருக்கும் ஒரு குழந்தை, அதற்கு போக்கும் வரவும் ஏது, இடம் விட்டு இடம் பெயர்தல் என்பது ஏது. அதனால் பொருத்தமில்லாத அந்த பெயரை நினைத்து நான் சிரித்தேன் என்று சொன்னாள். சுபாகு என்று அடுத்து பெயரிட்டீர்கள். அதற்கு அழகிய தோள்களை உடையவன், வலிமையான தோள்களை உடையவன், சிறந்த தோள்களை உடையவன் என்றெல்லாம் அர்த்தம். உருவமே இல்லாத அருவமாக பேருணர்வாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு தோள்கள் ஏது சுவாமி? பொருத்தமில்லாமல் மறுபடியும் நீங்கள் பெயரிட்டீர்கள். இதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அடுத்து மூன்றாவது சத்ருமர்தனன் என்று சொன்னீர்கள். அதாவது எதிரிகளை எல்லாம் கொல்பவன், வெல்பவன். ஆத்மஸ்வரூபமான இந்த பிரம்மத்திற்கு, பிரம்மத்தின் ஸ்வரூபமாயிருக்கும் நமக்கு எதிரிகள் ஏது? அவர்களை வெல்வது ஏது? மறுபடியும் பொருத்தமில்லாத பெயர். அதனால் நான் சிரித்தேன். இப்படி உலக வழக்கில் பெயர்கள் கொடுப்பது வழக்கம். பொருத்தமே இல்லாத பெயர்களை எல்லாம் உலக வழக்கில் கொடுத்து வருகிறார்கள். அதனால் என்ன பயன்? அது மேலும் மேலும் பொய்யை வளர்ப்பதாக இருக்கிறது, மெய்யை நோக்கி செல்வதாகவே இல்லை. அதனால்தான் இந்த குழந்தைக்கும் சற்றும் பொருத்தமில்லாத இந்த பெயரை வைத்தேன் என்று கூறினாள். அரசன் பேசாமல் சென்று விட்டார். அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆயினும் அவர் சொன்னார், குரல் தழுதழுக்க மனமுருகி மதாலசாவிடம் வேண்டிக் கொண்டாள். தேவி, நீ இதுவரை செய்ததெல்லாம் நான் பொறுத்தேன். ஆனால் நீ என்னை எண்ணிப்பார். எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு அரசன், நல்ல அரசன் வேண்டுமல்லவா? அப்பொழுதுதானே நாம் காட்டுக்கு சென்று நம்முடைய தம வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். நீ எனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும். இந்த குழந்தையை ஒரு அரசிளங்குமரனாக நீ வளர்க்க வேண்டும். ஒரு அரசனுக்கு தேவையான வில்வாள் பயிற்சி, பல கலைகளிலும் அறிவாற்றல், இவைகளை நீ கொடுக்க வேண்டும். இந்த குழந்தையும் காட்டுக்கு செல்லக்கூடாது. நீ அதை இந்த வாக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதாலசா சரி என்று ஒப்புக்கொண்டாள். அதன் பிறகு அவள் ஒப்புக்கொண்டபடியே அந்த குழந்தைக்கு மிக தீவிரமாக எல்லா பயிற்சியும், ஒரு அரசனுக்கு வேண்டிய அத்தனை பயிற்சிகளும் சிறந்த முறையில் அளிக்கப்பட்டது. கல்வி கேள்விகளில் வல்லவனானான். அதே போல் வில்வாள் ஏந்துவதிலும் மிகவும் வல்லவனானான். எல்லா திறமைகளையும் கொண்டவனானான். ஆனால் மதாலசா பிரம்மஜானியாக இருந்ததனால், அவளுடைய மனம் எப்பொழுதுமே பிரம்மத்திலேயே தோய்ந்து இருந்ததனால், அந்த குழந்தையை மடியில் வைத்திருக்கும் போதும், தாலாட்டும் போதும், சீராட்டும் போதும் அவளுக்கு இந்த குழந்தை ஆத்மஸ்வரூபம் என்ற நினைப்பே மேலோங்கி இருந்தது. அவள் மற்ற குழந்தைகளுக்கு சொன்னது போல் இவள் எதுவுமே வாய் திறந்து சொல்லவில்லை. ஆனால் இவள் எப்பொழுதும் அந்த பிரம்மத்திலேயே திளைத்து இருந்ததனால், ஆத்ம சிந்தனை, ஆத்ம பாவம் மேலோங்கி இருந்ததனால் அந்த குழந்தையையும் அவள் பிரம்மமாகவே பார்த்தாள். அந்த ஒரு நினைப்பு மிகவும் பலமாக இருந்தது. அது அவளுக்கும் தெரியாமல், அந்த குழந்தைக்கும் தெரியாமலேயே அந்த குழந்தையின் உள்ளே சென்ற ஆழத்தில் பதிந்து விட்டது. ஆயினும் அவன் ஒரு சிறந்த அரசனாக உருவாகினான்.
இந்த சமயம் ரிதத்வஜனுக்கு மிகவும் சந்தோஷம். மிகவும் தகுதி வாய்ந்த ஒரு பிள்ளை, ஒரு அரசன் நமக்கு கிடைத்து விட்டான் என்று சொல்லி, நாம் காட்டுக்கு சென்று தவ வாழ்க்கையை மேற்கொள்வோம் வா என்று கூப்பிட்டார். மதாலசாவும் சம்மதித்தாள். ஆனால் அதற்கு முன் அலர்க்கனை தனியாக கூப்பிட்டு ஒரு மோதிரத்தை கொடுத்தாள். அவர் சொன்னார், இந்த மோதிரத்திற்குள் ஒரு காகித சுருள் வைத்திருக்கிறேன், அதில் ஒன்று எழுதியிருக்கிறேன். நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அது உனக்கு தகுந்த சமயத்தில் உதவி செய்யும் என்று சொல்லி கொடுத்துவிட்டு போய்விட்டார். அலர்க்கன் மிக திறமையாக அந்த நாட்டை ஆண்டான். நாடு எல்லா விதங்களிலும் செழித்து வளர்ந்தது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஏனோ மனதில் ஒரு சஞ்சலம் வந்தது. இந்த வாழ்க்கை தேவைதானா? இந்த அரசபோக வாழ்க்கையும் இந்த ஆற்றல் மிக்க அரசாழ்வு நமக்கு தேவையா என்ற சிந்தனை சிறிது சிறிதாக மேலோங்க ஆரம்பித்தது. அவனுடைய உள்ளத்தில் ஆழத்தில் பதிந்திருந்த ஆத்ம சிந்தனைகள் அவனை சற்று சஞ்சலத்துக்கு உள்ளாக்கியது. அவன் இரவும் பகலும் ஏனோ சோர்ந்து காணப்பட்டான். மனம் எதிலும் ஒட்டவில்லை. என்னவென்றும் அவனுக்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் தன் தாய் கொடுத்த அந்த மோதிரத்தை நினைத்துக் கொண்டான். உடனே அதை திறந்து பார்த்தால் அந்த காகித சுருளில் துவம் அசி நிரஞ்சனக என்று எழுதியிருந்தது. நீ தூய்மையானவன், எந்த அலைக்கழிப்பும் எந்த மனச்சஞ்சலமும் உன்னை தொடாது, நீ பரபிரம்மன் என்று எழுதியிருந்தது என்ற அர்த்தத்தில் எழுதியிருந்ததை படித்தான். அதை படித்த உடனேயே அவனுக்குள் ஆழ்ந்து அடித்தளத்துக்கு சென்று அமர்ந்திருந்த மதாலசாவினுடைய ஆத்ம சிந்தனைகள் அலை அலையாக உள்ளே எழும்ப ஆரம்பித்தது. அப்பொழுது அவனுக்கு ஒரு பெரிய அனுபவம் ஏற்பட்டது. தான் யார், தான் உண்மையில் யார், தான் ஆத்மஸ்வரூபமே, தான் இந்த உடலே அல்ல என்ற நினைவு மேலோங்க மேலோங்க அவனும் அரசாழ்வதை தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு சென்று பிரம்மஞானியாகிவிட்டான். இந்த கதையை பகவான் திரும்ப 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 எங்களை எல்லாம் படிக்கச் சொல்வார். மிகவும் ரசித்து கேட்பார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து தங்களுடைய அளவுக்கு மீறிய நிலையில் கடன் வாங்கி கூட குழந்தைகளை படிக்க வைக்கிறார்கள். பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் படிக்க வைக்கிறார்கள். பிறகு மீண்டும் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கெல்லாம் மேல் படிப்பு படிக்க அனுப்பி வைக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு தாங்கள் பட்ட சிரமங்கள் தெரியாமல் மறந்து விடுகிறார்கள். தன்னுடைய தாய் தந்தையர் இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களை படிக்க வைக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்களை வளர்க்கிறார்கள் என்ற உணர்வு கூட அவர்களுக்கு இல்லை. அந்த குழந்தைகள் அவரவர்கள் படித்து ஒரு பெரிய வேலையில் அமர்ந்தவுடன் திருமணம், பிறகு அவர்களுடைய வாழ்க்கை என்று ஓடிவிடுகிறது. தாய் தந்தையர்களை பற்றிய நினைப்போ அல்லது அவர்கள் பட்ட கஷ்டங்களோ அவர்களுக்கு தெரியாமல் வளர்க்கப்பட்டதனால் அவர்கள் பெற்றோர்களை நன்கு பராமரிப்பதில்லை, பார்த்துக் கொள்வதில்லை. இந்த அவலம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்கிறேன். இங்கு வரும் எத்தனையோ பெற்றோர்கள் அழுகிறார்கள். எங்கள் குழந்தையை நாங்கள் கடன் வாங்கி படிக்க வைத்தோம், ஆனால் அந்த கடன் நாங்கள் வாங்கி படிக்க வைத்தது கூட எங்களுடைய கடமை என்று அவர்கள் சொல்லிவிட்டு தப்பித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் சுயநலமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் விடுகிறார்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்களாக நான் பார்த்து வருகிறேன். இப்பொழுது இன்னும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்படியே வெளிநாடு சென்று அங்கு திருமணமாகி தங்கிவிட்டவர்கள் தங்களால் வந்து பெற்றோர்களை பார்க்க முடியவில்லை. தாங்கள் குழந்தைகளாக இருந்த பொழுது தங்களை எப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்பதை ஒரு நிமிடம் கூட நினைத்து பார்ப்பதில்லை. பெரியவர்கள் இது 2வது குழந்தை பருவம் என்று சொல்வார்கள். அந்த முதுமை காலத்தில் 2வது குழந்தை பருவத்தில் இருக்கும் பெற்றோர்களுக்கு உடல்நலம் குன்றி போகலாம், எத்தனையோ கஷ்டங்கள் நேரிடலாம், பணக்கஷ்டம் மனக்கஷ்டமும் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் நினைக்காது அவைகளை ஏதேனும் ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு மாதா மாதம் பணம் எடுப்பது சுலபமாக இருப்பதால் அதை செய்து வருகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் ஏங்குவது அன்புக்காக. அந்த அன்பு
தங்களுடைய குழந்தைகளிடமிருந்து அவர்களுக்கு கிடைப்பதில்லை. சில பெற்றோர்கள் கடன் சுமை அழுந்தி செய்வதறியாது நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட அவலங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. தெய்வத்தாய் மதாலசா அவளுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு உயர்ந்த ஒரு சொத்தை அவளுக்கு மகனுக்கு அளித்தாள். இந்த அளவுக்கு நாம் போகாவிட்டாலும் இன்றைய தாய் தந்தையர் அவரவர்கள் குடும்பம் நடத்தும் பொழுது வரும் கஷ்டங்களை எல்லாம் குழந்தைகள் அறியும்படி செய்ய வேண்டும். குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு தங்கள் பெற்றோர்கள் படும் கஷ்டங்கள் எல்லாம் தெரிய வேண்டும். தங்களை படிக்க வைப்பதற்கு அவர்கள் எவ்வளவு கடன் வாங்க வேண்டியிருக்கிறது, எத்தனை அவலங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை அவர்கள் உணர வேண்டும். பிறகு அவர்கள் பின்னால் சம்பாதிக்கும் பொழுது தங்களுடைய பெற்றோர்களை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். இதை நான் பகவானை சொல்லி கேட்டிருக்கிறேன். இன்றைய பிரார்த்தனையை நாம் பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தில் இந்த அவலங்கள் எல்லாம் இல்லாமல் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தினுடைய பெருமைகளை, தர்மங்களை காக்கும் தன்மை இன்றைய இளைய தலைமுறையினருக்கு வர வேண்டும். உலகத்திலும் ஒற்றுமை ஓங்க வேண்டும். ஏற்கனவே போர் நடந்து கொண்டிருக்கிறது, வன்முறை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களுக்குள் ஒரு அடி நிலத்திற்கு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். சகோதரர்களை ஒருவர் சொத்துக்காக ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தாய் தந்தையர்களை நன்கு பேணாமல் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்களுடைய கடமை என்றெல்லாம் பேசுகிறார்கள். இந்த அவல நிலைகள் மாற வேண்டும். உலகத்தில் மீண்டும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் ஓங்க வேண்டும். தினம் தினம் என்று தாக்கும் கொடிய நோய்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இயற்கையின் சீற்றங்களையும் தாங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் காரணமாயிருக்கக்கூடிய அவலமான சிந்தனைகளை மக்கள் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். ஆங்காங்கே பல நாட்டைச் சேர்ந்த பல மொழிகளை பேசும் பல மதத்தினர் ஏதேதோ துன்பங்களில் சிக்குண்டு செய்வதறியாது உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் தங்களுடைய கருணை எட்டி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்கள் சொல்வதற்காகவே சிலர் வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். அவர்களை அந்த பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் மிகுந்த வளர்ச்சியுற்று செழிப்புற்று ஒரு பெரிய வல்லரசாக, அதே சமயம் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தை தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளை, உபதேசங்களை எங்கள் மனதுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதை ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே சாத்வீக கருவிகளாக மட்டுமே நாங்கள் இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. இன்றைக்கு பார்க்கிறோம், அன்றைக்கு தெய்வத்தாய் மதாலசா தொட்டிலிட்டு நீ நிரஞ்சனன் நிரஞ்சனன் என்று சொல்லி சீராட்டி வளர்த்தாள். இன்றைக்கு குழந்தைகள் அழும் பொழுது அவருடைய தாய்மார்களும் தந்தைமார்களும் கையில் செல்போனை கொடுத்துவிட்டு அவரவர்கள் வேலையில் பிஸியாகி விடுகிறார்கள். இப்படி குழந்தை தொட்டிலில் இருந்தே செல்போனில் ஆரம்பிக்கிறது வாழ்க்கை. இந்த அவலங்கள் எல்லாம் எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளின் பிரதிபலிப்புகள் தான். தங்களுடைய பேரானந்த பெருநிலை எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டாலும் எங்கள் மனது முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதில் உள்ள இந்த அவல நினைவுகள் எல்லாம் முற்றிலும் நீங்க வேண்டும் என்றால் உங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்ள வேண்டும். அதை இடைவிடாது ஆனந்தமாக உச்சரித்துக் கொண்டே இருந்தோமானால் நம்முடைய வேண்டாத பழக்க வழக்கங்கள், நினைவுகள் எல்லாம் மாறி ஆத்மசக்தியாக ஆகிவிடும்.
எங்கு வேலை செய்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி, எந்த வேலை கையில் விழுகிறதோ அவையெல்லாம் தங்களுடைய வேலை ஆகாதே தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக செய்து வந்தோமானால், போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து வந்தோமானால் அவைகளும் எங்களுடைய ஆத்மசக்தியாக ஓங்கும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அதையெல்லாம் தங்களிடமிருந்து வரும் பெரும் ஆசீர்வாதமாக மட்டுமே எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இவை கொடுக்கப்படுகின்றன என்ற உணர்வு எங்களுக்கு வர வேண்டும். அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வ உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். வாழ்க்கை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பின்னால் இருக்கும் தங்களுடைய சங்கல்பத்தையும் நாங்கள் கண்டுணர வேண்டும். திடும் என்று பழைய கர்மாக்கள் எங்களை தாக்கும் பொழுது நிலைகுலைந்து போகாமல், தங்களை நொந்து கொள்ளாமல், மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டாமல், இது என்னுடைய கர்மவினை என்ற உணர்வோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை சொல்பவர்களுக்கும், எல்லா வேலைகளையும் தங்களுடைய சேவையாக செய்பவர்களுக்கும் தங்களுடைய தந்தை வாழ்க்கையின் போராட்டங்களை எல்லாம் பெரும் ஆசீர்வாதங்களாக மாற்றிக் கொடுத்து விடுவார் என்று தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். எங்களுடைய அகம்பாவம் போய் ஆத்மபாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.